வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இன்று மிக பிரதான ஒரு விடயத்தை மையப்படுத்திய செய்தி தான் இன்று நான் எடுத்து வைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஐநா மன்றத்தின் ஆணையரினால் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய அந்த அறிக்கை ஒரு 13 பக்க அறிக்கை என்று குறிப்பிடுகின்றார்கள். அந்த அறிக்கையில் எல்லளவும் தமிழர்களை மையப்படுத்திய எந்த செய்திகளும் இல்லை. ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கு விடயங்களில் கதவுகளை மூடிவிட்டது ஐநா என்கின்ற ஒரு செய்தி இப்பொழுது பரவலாக பேசப்படுகின்றன. உண்மையிலே என்ன நடந்திருக்கிறது? ஐநா மன்றத்தின் ஆணையர் ஒரு தவறான ஒரு தகவலான ஒரு அறிக்கையை தான் சமர்ப்பிக்க இருக்கிறாரா என்கின்ற கேள்விகளோடு இந்த காணொளிக்குள் நாம் பயணிக்கலாம். எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்தளிக்காத நண்பர்கள் பகிர்ந்தளித்தால் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை அடைவதற்கான ஒரு களத்தை எட்டுவதாக அமையும். எனவே எங்களுடைய காணொளிகளை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். அதுபோல நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்புங்கள். அதாவது ஐநா மன்றத்தின் ஆணையர் இலங்கைக்கு விஜயம் செய்கிறார் என்கின்ற பொழுது தமிழ் மக்களிடம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இத்தனை ஆண்டு காலம் தாங்கள் பட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய இன்னல்களுக்கு ஒரு விடிவு கிடைப்பதற்கான ஒரு களமாக இது அமையலாம். காரணம், இந்த ஆணையர் முன்பு கூட ஒரு நாட்டிற்கு விஜயம் செய்திருந்தார். அப்படி விஜயம் செய்த பொழுது அந்த நாட்டில் நடந்து கொண்டிருந்த பல பிரச்சனைகளை உள்வாங்கி கொண்டு தான் சமர்ப்பித்த அறிக்கையில் அந்த நாட்டுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையை எடுக்கக்கூடிய களத்தை கொண்டு வந்தார். அவர் இப்பொழுது இலங்கைக்கு, குறிப்பாக தமிழருடைய மண்ணை நோக்கி வருகிறார் என்கின்ற பொழுது தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு களம் அமையும் என்கின்ற நம்பிக்கை இருந்தது. எல்லோராலும் அதுதான் எதிர்பார்க்கவும் பட்டது. ஆனால் தற்பொழுது அந்த ஐநா மன்றத்தின் ஆணையர் வெளியிட தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அறிக்கையை மையப்படுத்திய செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. அந்த அறிக்கையில் 13 பக்கம் தயாரிக்கப்பட்ட அந்த அறிக்கையில் எல்லளவும் தமிழர்களை மையப்படுத்திய எந்த செய்திகளையும் அவர் குறிப்பிடவில்லை. ஒட்டுமொத்தமாக தமிழர்களுடைய தலையிலே மண்ணள்ளி போட்டுவிட்டது ஐநா மன்றம் என்கின்ற கருத்து இப்பொழுது பேசப்படுகிறது. எதனால் இப்படி ஒரு நிலைமை நடைபெற்றது என்ற கேள்விக்கு நாம் செல்கின்ற பொழுது அதற்கு சில விளக்கங்களை சிலர் எடுத்து வைக்கின்றார்கள். ஐநா மன்றத்தின் ஆணையர் வந்த பொழுது தமிழ் கட்சிகளிடம் ஒற்றுமை இல்லாத ஒரு சூழலை நீடித்தது. ஒவ்வொரு கட்சி தலைமைகளும் தங்களை முதன்மைப்படுத்துவதற்கான ஒரு களத்தை தான் எடுத்தார்கள் என்பதுதான் வருத்தமான பதிவு. ஒற்றுமையாக நின்று தங்களுடைய குரல்களை அவர்கள் ஒருங்கிணைந்து எங்கள் மக்களுக்கான விடயத்தில் நீங்கள் தீர்வு பெற்றுத்தாருங்கள் என்கின்ற கருத்துக்களை எடுத்து வைப்பதில் தமிழ் கட்சிகள் சுணக்கம் காட்டிவிட்டது என்பது ஒரு வருத்தமான பதிவு என்கின்றார்கள். அதுபோல இன்னொரு செய்தியையும் எடுத்து வைக்கின்றார்கள். ஐநா மன்றத்தின் ஆணையரை சந்தித்து, ஐநா மன்றத்தின் ஆணையர் முன்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருத்துக்களை பதிவிடலாம் என்ற பொழுது ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் பேசிய கருத்துகள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. அந்த நேரத்தில் ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருந்தார் என்றால், எங்கள் நாட்டில் இன அழிப்பு எதுவும் நடைபெறவில்லை. எங்களை பொறுத்த மட்டில் உள்ளூருக்குள்ளே விசாரணை நடத்தி, அதாவது எங்கள் நாட்டுக்குள்ளே விசாரணை நடத்தி அதிலே தீர்வு கிடைத்தால் போதும் என்பதை மையப்படுத்திய கருத்துக்களை அவர் எடுத்து வைத்தார் என்கின்ற ஒரு சர்ச்சை கிளம்பின. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த விடயத்தை மையப்படுத்தி மிக காட்டமான அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார், செய்திகளை வெளியிட்டிருந்தார். நீங்கள் யார் யாரெல்லாம் தமிழர்களை காப்பாற்றுவதற்காக களத்தில் நின்று போராடுவார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்கள் அனைவருமே தமிழர்களை காட்டிக் கொடுக்கக்கூடிய விடயத்தை எடுத்திருக்கின்றார்கள். இன்று ஒரு அரிய சந்தர்ப்பம் கிடைத்தது ஐநா மன்றத்தின் ஆணையரிடம் பேசுவதற்கு. ஆனால் ஸ்ரீதரன் அவர்கள் உள்ளூர் பொறிமுறையே போதும் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக நம்மை காட்டிக் கொடுக்கக்கூடிய வேலையை செய்துவிட்டார் என்று வைத்தியர் அர்ஜுனா மிகவும் கொதித்து போய் பேசியிருந்தார். அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனா அவர் சண்டை போட்டு தனக்கு பேசுவதற்கான நேரம் ஒதுக்கப்பட வேண்டும் என்று கேட்டு அவர் தமிழர் விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை எடுத்து வைத்தார் என்கின்ற ஒரு கருத்து அப்பொழுது பரவலாக பேசப்பட்டதுண்டு. ஐநா மன்றத்தின் ஆணையர் அதன் பின்பு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு விருந்து வைத்தார். அதாவது ஒரு இரவு நேர விருந்து. அந்த விருந்தில் சுமந்திரன் ஐயா அவர்கள், சாணக்கியன் போன்ற பலர் கலந்து கொண்டார்கள். அப்படி கலந்து கொண்டவர்கள் தமிழர் விடயத்தை குறித்து பேசினார்களா? அவர்கள் என்ன விடயங்களை குறித்து பேசினார்கள்?
அவர்களால் எடுத்து வைக்கப்பட்ட செய்திகள் என்ன, இவைகளை குறித்து எந்தவிதமான ஒரு தெளிவான செய்திகளும் வெளியே வரவில்லை. நாங்கள் பல பிரச்சனைகளை குறித்து பேசினோம். தமிழர்களுக்கான தீர்வு வேண்டும் என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய கருத்துக்களை பேசினோம். அதுபோல செம்மணி விடயத்தை மையப்படுத்திய செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு நாங்கள் கருத்துக்களை பகிர்ந்தோம் என்றெல்லாம் அன்று இரவு விருந்தில் கலந்து கொண்டவர்கள் கருத்துக்களை பதிவிட்டார்களே தவிர யாருமே ஒரு தெளிவான செய்திகளை எடுத்து வைக்கவில்லை. அப்பொழுதே இது ஒரு பெரும் சர்ச்சையை கிளப்பியது. கண்டிப்பாக இவர்கள் தமிழர்களை காட்டிக் கொடுக்கக்கூடிய வேலையை கையில் எடுத்து விட்டார்களா என்கின்ற சந்தேகங்கள் பரவலாகவே எழுப்பப்பட்டது. ஆனால் யாரும் அதற்கு ஒரு சரியான விளக்கத்தையோ அல்லது அதற்கு ஒரு மறுப்பையோ தெரிவிக்கவில்லை. இந்த சூழலில்தான் ஐநா மன்றத்தில் கண்டிப்பாக செம்மணி விடயத்தை மையப்படுத்திய செய்திகள் முதன்மை பெறும் என்கின்ற நம்பிக்கை பலராலும் எடுத்து வைக்கப்பட்டதுண்டு. பலரும் அதையே நம்பிக்கொண்டு இருந்தார்கள். ஏறக்குறைய நான் கூட அப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தேன். காரணம், ஐநா மன்றத்தின் ஆணையர் செம்மணி பகுதியில் நடந்த விடயங்களை நேரிலே பார்த்திருக்கிறார். எனவே தமிழர்கள் விடயத்தை மையப்படுத்திய கருத்துக்கு அவர் முதன்மை கொடுத்த செய்திகளை வெளியிடுவார் என்கின்ற நம்பிக்கை மனதிற்குள் இருந்தது. ஆனால் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்திகள் நம் மனதை உடைக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான் ஒரு வருத்தமான பதிவு. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இது சார்ந்த காணொளி ஒன்றை இன்று வெளியிட்டிருக்கிறார். அந்த காணொளியில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் இதுதான். நீங்கள் எந்த ஐநா மன்றத்தின் ஆணையரை நம்பிக்கொண்டு இருந்தீர்களோ, எந்த ஐநா மன்றம் நமக்கான தீர்வை தரும் என்று நீங்கள் மனதளவில் நினைத்து கொண்டு இருந்தீர்களோ, எந்த ஐநா மன்றத்தை முன்னிலைப்படுத்தி நம்மளுடைய பயணங்கள் செல்லலாம் என்று கணக்கிட்டு கொண்டு இருந்தோமோ, ஒட்டுமொத்தமாக அவைகள் திசை மாற்றம் காண செய்திருக்கிறது என்பதை நான் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். தற்பொழுது உள்ள சூழலில் தமிழர்கள் விடயத்தில் ஐநா மன்றம் கைகழுவி விட்டது என்பதாகத்தான் பெரும்பாலானவர்கள் கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள். இதற்கு காரணம், ஒற்றுமையில்லாத தமிழ் கட்சிகளும் ஒருங்கிணைந்த கருத்துக்களை பதிவிடாத தலைவர்களும் தமிழ் என்கின்ற ஒற்றை வார்த்தையை வைத்துக்கொண்டு வாக்குகளை மட்டுமே மையப்படுத்தி பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய அவர்களுடைய செயல்பாடுகள் தமிழர்களுக்கு எப்பொழுதும் நல்ல காலத்தை கொண்டு வராது என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகின்றது. இதில் நாம் ஐநா மன்றத்தின் ஆணையரை குறை சொல்வதோ, இலங்கை ஆட்சியாளர்களை குறை சொல்வதோ அது இரண்டாம் கட்ட களமாகத்தான் இருக்கின்றது. முதலில் நாம் நம் கண்களை குத்தக்கூடிய நிலைமை தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் எப்படி விடிவு வரும் என்கின்ற விடயம் கேள்விகளாக இருக்கிறது. ஒருவர் கூக்குரலிட்டு எப்பொழுதுமே வெற்றி பெற முடியாது. அனைவருமே இணைந்து செயல்பட்டாதால் வெற்றி இலக்கை நோக்கி செல்ல முடியும். ஆனால் அதற்கான களம் அமைந்திருக்கிறதா? காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.